வணக்கம், சுமதி சமையல். நம்ம இப்போ ஒரு அவசரடி சாம்பார் வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான ஒரு முக்கால் கப்பு பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம். அதுக்கு பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாம்ப்பா. பூண்டு கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுக்கலாம். ஒரு 5 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு பிடிச்சி வச்சுருக்கேன்ப்பா. சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன், கட் பண்ணல, அப்படியே போட்டிருக்கேன். போட்டு வச்சுக்குவோம். தண்ணி ஒரு 1.5 கப்பு ஊற்றிக்கலாம்ப்பா. கூட குறைச்சே இருந்தால் பரவாயில்ல, உங்களுக்கு அளவு சொல்கிறேன். மூடி வேக வச்சுக்கலாம். விசில் அடங்கிருச்சுப்பா. பருப்பு வெந்துருச்சு. பருப்பு 3 விசில் விட்டேன், நல்லா வெந்துருச்சு. ரொம்ப மத்து போட்டு கடைய வேண்டாம், ஒரு மாதிரி கதன்னு போயிடும். மத்து போட்டு கடைய வேண்டாம்ப்பா. சும்மா இப்படி ஒரு தட்டுங்க, கரண்டிலே வச்சு இப்படி ஒரு கிண்டு கிண்டுங்க, சரியாயிடும். குக்கர்லேயே நல்லா வெந்துருச்சு இல்லையா. காய் போட்டுக்கலாம். கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். காயெல்லாம் வணக்க வேண்டாம்ப்பா. பருப்பு வெந்துருச்சு. வெங்காயம், தக்காளி, பருப்பு, பச்சை மிளகாய் எல்லாம் குக்கரில் போட்டு ஒரு வேக்காடு விட்டாச்சு. விட்டதி சாம்பார் பருப்பை தூக்கி சட்டியில் கொட்டி காய்களை எல்லாம் ஒன்றா ஊற்றி கொதிய வச்சுருவோம். கொதிய வச்சுட்டு சாம்பார் தூள் போட்டு இறக்குறோம்னா அவசரடி சாம்பார் ரெடி. காய் வெந்துருச்சுப்பா. சாம்பார் தூள் போட்டுக்கலாம். சாம்பார் தூள் ஒரு 1.25 ஸ்பூன் போட்டிருக்கேன்ப்பா. நான் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் காரத்துக்கு, அதனால் அந்த தூள் போதும். சாம்பார் கொதிஞ்சிருச்சு. கொஞ்சம் லைட்டாக புளி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக சின்ன நெல்லிக்காய் அளவு கொஞ்சமாக புளி ஊற்றிக்கங்க. ஒரு தக்காளி போட்டிருக்கோம். ஒரு கொதிச்சது இறக்கி வச்சிட வேண்டியதுதான். ஒரு கொதிட்டோம், அப்புறம் பார்க்கலாம். சாம்பார் தாளித்து கொட்டிக்கலாம்ப்பா. எண்ணெய் 2 ஸ்பூன் போட்டேன். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம். ஒரு வரமிளகாய் வச்சுருக்கேன்ப்பா, அது கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் கடுகு ஜீரகம்லாம் நல்லா கொஞ்சமாக போட்டேன். தாளிப்பு போடகம் வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும், அது போட்டு தாளிச்சிங்கன்னா. கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கலாம். பெருங்காயெல்லாம் போட்டாச்சு, முன்னாடி போட்டேன். பருப்பு வேக பெருங்காயெல்லாம் போட்டேன். அவ்வளோதான், தாளித்து கொட்டிக்கலாம். ரொம்ப அவசரமாக செய்யணும்னா இது மாதிரி எல்லாம் ஒன்றா போட்டு வேக வச்சு ஒரு காய் அரிஞ்சு போட்டு வச்சோம்னா சீக்கிரம் சமையல் முடிஞ்சிடும். சாம்பார் வச்சு இறக்கிடலாம். தாளித்து கொட்டிக்கலாம்ப்பா. அவசரடி சாம்பார் ரெடி. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.